70 ஆண்டு சாம்ராஜ்யம் வெறும் 4 நாட்களில் சரிந்துவிட்டதா? சுமார் 7 தசாப்தங்கள், பல ஆயிரம் கோடி டாலர்கள், அதிநவீன ஆயுதங்கள், யாராலும் அசைக்க முடியாது என நம்பப்பட்ட ஒரு உலக வல்லரசின் இராணுவ வியூகம். ஆனால் வெறும் 96 மணி நேரத்தில் அந்த மாபெரும் கட்டமைப்பு அதிர்ந்து போயிருக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அமெரிக்கா மத்திய கிழக்கை தனது அரசியல் மற்றும் இராணுவ சக்தியின் மையமாக மாற்றியது. சவுதி அரேபியா முதல் கத்தார் வரை, ஈராக் முதல் சிரியா வரை, ஒரு மிகப்பெரிய இராணுவ வலைப்பின்னல். இது வெறும் இராணுவ தளங்கள் அல்ல, உலக அரசியலில் அமெரிக்காவின் அதிகாரத்தின் சின்னங்கள். ஆனால் இப்போது அந்த தளங்களில் சில கைவிடப்பட்டிருக்கின்றன, சில செயலிழந்திருக்கின்றன, சில நேரடி தாக்குதலால் சேதமடைந்திருக்கின்றன. இதை உலகம் ஒரு டாக்டிக்கல் செட்பேக் என்று பார்க்கவில்லை, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ளோ. என்ன ஆனது அந்த பில்லியன் டாலர்கள்? பென்டகன் திட்டமிட்ட வியூகங்கள். பில்லியன் டாலர் மதிப்புள்ள F-35 லைட்னிங் II போர் விமானங்கள், அதிநவீன ரேடார்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், சுமார் $8 டிரில்லியன் மேல் முதலீடு. அது வெறும் பணமல்ல, பல தலைமுறையினரின் வரிப்பணம். ஆனால் இன்று அந்த முதலீடு அரசியல் அதிர்வால் கேள்விக்குறியாகிவிட்டது. பின்னணி என்ன? திட்டமிடல் தோல்வியா? பிராந்திய அரசியல் மாற்றங்களை சரியாக கணிக்க முடியாத தவறு? மாற்று சக்திகளின் எழுச்சியா? ஈரான் தனது இராணுவ மற்றும் ஏவுகணை திறன்களை பலப்படுத்தியதா? பொருளாதார அழுத்தமா? தொடர்ந்து நடந்த போர்களால் அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதார அழுத்தம் அதிகரித்ததா? இது வெறும் இராணுவ தோல்வியா? இல்லை, இது ஒரு சகாப்தத்தின் சோதனை. உலக போலீஸ்காரன் என அழைக்கப்பட்ட நாடு இன்று தனது தளங்களை காப்பாற்ற போராட வேண்டிய நிலை. இது மத்திய கிழக்கின் பதர் பேலன்ஸை மாற்றுமா? அல்லது இது ஒரு தற்காலிக அதிர்வா? உலகம் அடுத்தது என்ன? அமெரிக்கா முழுமையாக பின்வாங்குமா? அல்லது கவனம் ஆசியா நோக்கி மாறுமா? உலக அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறது. இந்த 4 நாட்கள் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக பதிவு செய்யப்படுமா? அதற்கு பதில் சொல்லப் போவது அடுத்த சில வாரங்களே. இது உலக அரசியலின் புதிய விளையாட்டு. அடுத்த நகர்வு யாருடையது? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்ய மறக்காதீர்கள்.